ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாகியலட்சுமி. பொதுவா வீடு அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கனவு லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அம்மா அப்பா வீடு கட்டி வச்சிருந்தாலும், மாமனார் மாமியார் வீடு கட்டி வச்சிருந்தாலும், நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்துல நமக்குன்னு தனியா ஒரு வீடு கட்டிக்கிறது தான், ஒரு அமைச்சுக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது எலி வலையா இருந்தாலும் தனி வலை வேணும்னு அந்த காலத்துல பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க. நமக்குன்னு தனியா ஒரு அமைப்பு இருக்கணும். அப்பதான் அது நமக்கு நல்ல ஒரு மன சந்தோஷம், மன தைரியமும் கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது வீடு பழைய வீடா வாங்கலாமா, இல்ல புது வீடா வாங்கலாமா, நமக்கு பழைய வீடுதான் செட் ஆகுமா, இல்ல புதுசா வாங்குறதா செட் ஆகுமா, நிறைய குழப்பத்துல இருப்பாங்க. வீடு வாங்குறதா இருந்தாலும் கட்ட போறதா இருந்தாலும் அவங்களுக்கு இது நம்ம புதுசா பழசா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல நிறைய பேர் இருப்பாங்க. அத நம்ம ஜாதக ரீதியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நமக்கு வீடு வண்டி வாகனங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். அந்த அதிபதி தான் அந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவக அதிபதியோடு சூரியன் எந்த விதத்திலேயாவது ஒண்ணு 4ஆம் இடத்துல சூரியன் அமர்றது, இல்ல 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது, 4ஆம் இடத்தை பார்க்கிறது, 4ஆம் அதிபதி சாரம் சூரியன் வாங்கியிருக்கிறது, அல்லது 4ஆம் அதிபதி சூரிய சாரம் வாங்கியிருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்துல சூரியன் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு புது வீடு தான் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புது வீடாதான் அமையும். டைல்ஸ் மார்பிள்ஸ் போட்ட கண்ணாடி பதிச்ச மாளிகை மாதிரி ஒரு வீடு தான் அந்த ஜாதகர் வாங்குவாங்க அல்லது கட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 4ஆம் அதிபதியோடு சூரியன் சம்பந்தப்படும் போது எந்த விதத்திலையும் சரி புது வீடு மட்டும்தான் அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். நன்றி, வணக்கம்.